ஐயனார் துணை சரியில்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு பொங்கல் முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பொங்கல் வச்சவங்க எல்லாரும் சாமி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு அருள் வந்துடுது. வந்த உடனே என்ன புதுசாக வந்த குடும்பம் எது என இத்தனை வருஷம் கழிச்சு தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கள மட்டும் முன்னாடி வர சொல்லியிருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு தானே என்னை தேடி வந்திருக்க. நீ நினச்ச காரியம் கூடிய சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தையாவுக்கும் நம்ம சேரனுக்கும் பூவை தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா இருந்துட்டு நிலா கிட்ட போய் பேசுகிறாங்க. சந்தையாவுக்கும் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அவங்க மாமாவுக்கும் இவங்கள சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் சந்தையாவுக்கும் சேரன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்துதான் சேரன் இருந்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க சரிதான், ஆனால் இந்த பொண்ணை கூப்பிட்டு எதுக்காக ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடவுள் எது எதுக்கு முடிச்சு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியாது, இந்த பொண்ணு கூட தான் உனக்கு ஜோடியே போட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மொத்த பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் கஸ்தூரி இருந்துட்டு அப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி வடநாட்டு பொண்ணாவே நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி கஸ்தூரி கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.